1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுதுங்க? சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னைக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரித்து இருக்கிறது. அவர் என்னைக்கு சிலுவையில அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரோ அந்த ரத்தம் என்ன பண்ணிருச்சுங்க? நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய ரத்தத்தினால் கழுவி அவர் சுத்திகரித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க இன்னும் பாவத்துல வாழ்றாங்க. என்னவா வாழ்றாங்க? சரி, நம்ம எல்லாருமே அந்த விபச்சார ஸ்திரீ அகப்பட்டப்போ இயேசு கேட்கிறாரு அவங்கள பார்த்து. என்னன்னு கேட்கிறாரு? உங்கள யாரு பாவம் செய்யாதவனோ அவன் முதல்ல கல்லெறின்னு சொன்னாரு இல்லையா? அப்ப என்ன பண்ண முடியல? யாருனாலையும் கல்லெறிய முடியல இல்லையா? அது மாதிரி நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இன்னும் நம்ம கிட்ட சில பாவங்கள் இருக்குதா இல்லையா? சொல்லுங்களேன். கோவப்படுறோமா? கோவப்படுறது இல்லையா? பொய் அப்பப்போ சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்றோமா? சொல்றது இல்லையா? சோம்பேறித்தனம் சில சமயங்கள்ல வருதா வரலையா? அப்ப இது மாதிரி சுபாவ பிரச்சனை நிறைய நமக்குள்ள இருக்குல்ல, அதெல்லாம் பாவம் தானே. ஆண்டவர் சின்ன பாவம் பெரிய பாவம் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. சொல்லுங்களேன். ஆண்டவர் கொலை பண்ணா தான் பாவம், பொய் சொன்னா பாவம் இல்லை அப்படின்ட்டு இருக்குதா? இல்லை. பொய்க்கும் அதே தண்டனை தான் ராஜா. பொய்க்கும் அதே தண்டனை தான், கொலைக்கும் அதே தண்டனை, பொய்க்கும் அதே தண்டனை தான், விபச்சாரத்துக்கும் அதே தண்டனை தான், பொய்க்கும் அதே தண்டனை தான், குடிக்கும் அதே தண்டனை தான். அப்போ ஆண்டவர் பார்வையில சின்ன பாவம் பெரிய பாவம்ட்டு ஒரு பாவம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே தண்டனை தான். அந்த தண்டனைக்கு தான் நீ அந்த சின்ன பாவம் முதற்கொண்டு பெரிய பாவம் வரையிலும் எல்லா பாவத்துக்குமான தண்டனையை தான் அவர் சுமந்து கொண்டாரு. இப்போ இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நல்லா கவனிங்க. இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணிருச்சுங்க? சகல பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிச்சிருச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம் என்னுடைய, சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்து விட்டது. இப்போ நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கேன். நல்லா கவனிங்க. எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இங்க இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம எல்லாருமே என்னதுங்க? ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் இல்லையா? உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதா? உங்க பாவங்கள் கழுவப்பட்டிருக்குதா? நீங்க சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இதை செஞ்சது எது? இயேசுவின் ரத்தம் இல்லையா? இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? சுத்திகரிக்கப்பட்டிருக்கீங்க. ஓகே. இப்போ நான் போய் சொல்லாம இருக்கிறேன்னா சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாள் மத்தியானத்துல படுத்து தூங்கிடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க யாராவது ஃபோன் பண்றீங்க. ஃபோன் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவோம்? எடுக்க மாட்டோம் இல்லையா? எடுக்காம திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தோன்னா என்ன சொல்லுவோம்? ஜெபம் பண்ணிட்டு. நான் சொல்றது இல்லை செல்வகுமார், அந்த மாதிரி நான் என்னது நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, ஓகே. அப்படி ஊழிக்காரங்கன்னா நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஊழிக்காரங்கன்னா மிஷின் மாதிரி, அது ஒரு ஜெப மிஷின் நினைச்சிட்டு இருக்கீங்க. விசுவாசிங்கெல்லாம், ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற விசுவாசிங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஊழியக்காரங்கன்னா அவங்களாம் ஜெப மிஷின், அதனால அவங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. நாங்களும் என்னதுங்க, உங்களை மாதிரி தான் குடும்பம் நடத்துறோம், உங்களை மாதிரி தான் வேலை செய்கிறோம். ஊழியத்திற்கான வேலைகள் 1000 இருக்கும். அந்த வேலைகளெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அதனால் நான் மட்டும் எப்போவுமே என்ன பண்ண மாட்டேன்? ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா நான் ஜெபம் பண்ணல அப்படின்னா என்ன பண்ண மாட்டேன்?
நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல மாட்டேன். வேற என்ன பண்ணிட்டு இருந்தனோ அந்த காரணத்தை நான் சொல்லுவேன். தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? நான் எப்போவுமே நான் ஓப்பனாக என்ன சொல்லிடுவேன், நான் நைட்டு தூங்குறது லேட்டு, அதனால் நான் காலையில் நான் நேரத்துலையே எந்திரிச்சிட்றதுனால நான் என்ன பண்ணுறேன், தூக்கம் பத்த மாட்டேங்குது, அதனால் சாயந்தரத்தில் கொஞ்ச நேரம் நான் தூங்குவேன் அப்படிங்கிறது இது உலகறிந்த உண்மை. இதில் நான் பொய் சொல்ல வேண்டியதில்லை. சரி, ஓகே. ஆனால் நானும் அப்பப்போ பொய் சொல்லுவேன். நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை, அப்பப்போ நானும் பொய் சொல்லுவேன். அப்போது நான் ஒரு பொய் சொல்கிறேன், எதுக்காவது சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோங்கிறது எனக்கே தெரியல. அந்தந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஏதாவது பொய் சொல்லிடுவோம். அப்போது நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறவங்களா இருக்கிறோம், நம்ம எல்லாருமே பொய்ங்கிற ஒரு பாவத்தையாவது செய்யக்கூடியவங்களாக தானே இருக்கோம். அப்போது ஒரு குடிக்கிறவனையோ அல்லது வேற என்னதுங்க, ஒரு திருடுறவனையோ ஒரு கொள்ளையடிக்கிறவனையோ அல்லது வேற ஒரு பாவத்திலையோ இருக்கிறவனை நாம் குற்றப்படுத்த முடியுமா? சொல்லுங்களேன், குற்றப்படுத்த முடியுமா? முடியாது. மாம்சத்தில் நமக்கு கோபம் எழும்போம். வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் இருந்துக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருந்தா என்னதான் வருங்க, நமக்கு மாம்சத்தில் கோபம் எழும்பத்தான் செய்யும். ஆனால் உடனே எனக்கு அடிக்கடி தோன்றது, நான் தான் கோபக்காரன்னு உங்களுக்கு தெரியுவேன். நான் அடிக்கடி எனக்கு கோபம் வரும்போதெல்லாம் என்ன தெரியுங்களா எனக்கு தோணும், எனக்கு தோன்றதெல்லாம் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அந்த வசனம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருங்க. என்னதுங்க சொல்லுங்களேன்? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. உங்களுக்கு நீங்கள் சரியாகிற வரையிலும் திருவிருந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிரணும், என்னுடைய கோபம் என்ன ஆயிரணும், தணிஞ்சிடணும். அப்போது இப்படி தாங்க நாம் என்ன பண்ணணும், பாவத்தை மேற்கொள்ளணுங்க. கோபம் பண்ணுறதுங்கிறது, கோபம்ங்கிறது ஒரு சுபாவம். ஆனால் கோபம் செய்தாலும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் இல்லையா? அப்ப அந்த கோபத்தினால நான் பேசாம இருந்தேன்னா அதுக்கு பேர் என்னதுங்க, பாவம் இல்லையா? அடிச்சுட்டேன்னா அதுக்கு பேரு பாவம், திட்டேன்னா அதுக்கு பேரு பாவம் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணக்கூடாது, ரியாக்ஷன் பண்ணக்கூடாது, அந்த கோபத்துக்கு ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு இப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, என் பொய், என் கோபம், என்னுடைய வேற சில சின்ன சின்ன விஷயங்களான அந்த பலகீனங்கள், அதெல்லாம் நம்ம சின்னதாக பார்க்குறோம். இந்த பாவத்தை நான் ஜெயிக்கிறதுக்கு வசனத்தின் மூலமாக நான் என்ன பண்ணிகிட்டே வர வேண்டியதாக இருக்குதுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி வசனத்தினாலே நான் என்ன சரி பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு வந்தவன் அவன் இன்னும் பாவத்தில் இருக்கிறான் அப்படின்னா நாம் என்ன செய்யணுங்க, டோசேஜை கூட்டு, என்ன பண்ணு, அவனுக்கு வசனத்தை படிக்கிறதுக்கு பழக்கு, தேவனோடு உறவாடுகிறதற்கு பழக்கு, ஜபத்துக்கு பழக்கு, ஒரு ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வா. அப்போ நாம என்ன செய்யணுங்க, ஞானமா அவங்களை எப்படி நடத்தணும்னு பார்த்து இதையெல்லாம் செய்துட்டே வந்தோன்னா அவங்க மேல அன்பு கூர்ந்து, ஆண்டவர் மட்டும் நம்மளை நீ பொய் சொல்றப்போ அப்படின்ட்டு போ, உனக்கெல்லாம் வந்து இயேசு ரத்தம் இல்லை ஒன்றும் இல்லை, போ உனக்கு கோபாக்கினதான் அப்படின்ட்டாருன்னா என்ன ஆகும்? நம்ம சொல்லுங்களேன். அனனியா சப்பீரா என்ன பண்ணாங்க, எங்க நிலத்தை வித்து கொண்டு வந்து கொடுத்தாங்கங்க. சொல்லுங்களேன், நிலத்தை வித்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. நிலத்தை வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதபடியில வைக்கிறாங்க. அங்க நிலத்தை வித்து கொண்டு வந்தது ஒரு குத்தமா? நிலம் விற்கிறவ அவன் ஒரு தீர்மானம் பண்ணான். என்ன தீர்மானம் பண்ணாங்க, நிலம் உன்னோடது தான், உன்னை ஆண்டவர் கேட்கல. சொல்லுங்க, என்ன பண்ணுங்க, நிலம் உன்னோடது தான், உன்னுடைய நிலத்தை ஆண்டவர் கேட்கல. நீயாதான் தீர்மானம் பண்ணி ஆண்டவருக்கு நிலத்தை கொடுக்குறேன்னு தீர்மானம் பண்ண. இப்போ நிலத்தை வித்ததும் அந்த காசு கூட உங்ககிட்ட தான் இருந்தது. யாருக்கிட்ட தான் இருந்தது? இப்போ கூட நீ மனசை மாற்றி இருக்கலாம். ஐயோ, இவ்வளோ பணத்தை கொண்டு போய் கடவுளுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு மனசை மாற்றி இருக்கலாம். அப்பவும் நீ என்ன பண்ண சொல்லுங்க, அப்பவும் நீ வந்து என்ன பண்ண, உனக்கு ஒரு பக்கம் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு இருக்குது, இன்னொரு பக்கம் என்னன்னு இருக்குது, ஐயையோ இந்த படத்தை நான் எப்படி கொடுக்கறது, இதுல இருந்து நான் ஒரு பாதியை பதுக்கி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், மிச்சத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்றாங்க. பார்த்தீங்களா? அப்போ அந்த பணத்தை, அந்த நிலத்தை வித்தப்ப கூட அந்த பணம் உன்னுடையதா தான் இருந்தது, உங்ககிட்ட தான் இருந்தது. அதை நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவரும் கேட்கல. ஆனா நீ என்ன பண்ண, நீ வந்து அங்க பணத்தை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கணும், நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றாயின்னு கேட்கும்போது உண்மையை சொல்லியிருக்கணும்.
இல்லைங்க, நான் வித்தது என்ன பண்ணேன், நான் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு விற்றேன். அதில் 25 லட்சத்தை என்ன பண்ணேன், நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் 25 லட்சத்தை தான் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இவ்வளவுக்கு தான் வித்தியா அப்படின்னு கேட்டா, என்னதுங்க, ஆமாம் அவ்வளவுக்கு தான் வித்தேன் அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்லிட்டேன். என்ன நடந்ததுங்க சொல்லுங்களேன். அப்பவே அனனியா இறந்துட்டா. பின்னாடியே ஒருத்தி வந்தா. யார் வந்தா? மனைவி சப்பீரால் வந்தா. அவளும் என்ன பண்ணா? இதுதான் ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்களோ, புருஷனும் பொண்டாட்டி பேசி வச்சுட்டு வந்திருப்பாங்களாட்டு இருக்குது. என்ன பண்றாங்க, வந்து இவ்வளவுக்கு தானா வித்தன் திரும்பி கேட்டா என்ன சொல்றா, ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா. இப்ப என்ன நடந்துருது, 2 பேருமே செத்து போயிடுறாங்க. இது புதிய ஏற்பாட்டுல நடந்ததுங்க. எங்க நடந்தது? புதிய ஏற்பாட்டுல நடந்தது. ஒருவேளை இன்னைக்கு நான் பொய் பேசுறதுக்காக எனக்கு ஒரு தண்டனை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நானு என் பொய்யை விட ஒரு பெரிய பாவத்தை செய்யக்கூடிய ஒரு ஆளை குற்றப்படுத்துறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்களேன். நான் குற்றப்படுத்த முடியுமா? முடியாது. அவன் ஒரு நான் ஒரு பொய் நோயாளி, அவன் ஒரு ஃப்ராடு நோயாளி இல்லையா. அவன் ஒரு என்னதுங்க, முள்ள மாதிரி முதிச்சவிக்கிங்கிற மாதிரி, அவன் ஒரு திருட்டு நோயாளி, அவன் ஒரு குடி நோயாளி. அந்த மாதிரி நானும் ஒரு பொய் நோயாளி. என்னையும் அவருடைய வசனம் சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னையும் அவருடைய வசனம் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. நானும் நாளுக்கு நாள் மறுரூபமாகி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் எவ்வளவா அவரோட வசனத்தோட உறவாடுறனோ அவ்வளவா என் சுபாவம் மாறுது. அல்லேலூயா. ஏன்னா என் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டுருச்சு. என் ரத்தத்துல இயேசுவின் ரத்தம் ஓடுது. அந்த ரத்தத்தின் ஜீவனோடு வார்த்தையின் ஜீவனும் இணைந்து கொள்ள வேண்டும், ஆவியின் ஜீவனும் இணைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆவி, வார்த்தை, ஜீவனுள்ள ரத்தம், பரலோகத்தில் சாட்சியிடுபவை 3 அப்படின்ட்டு வரும். என்னதுங்க, பரலோகத்துல இவன் ஒரு பொய் கூட பேசாதவன் அப்படின்னு சாட்சியிடுகிறது 3. அது என்னதுங்க? ஆவி, மண்டையிலேயே கொட்டப்பாரு, நான் இப்பதான் சொல்லி முடிச்சேன். என்னதுங்க? ஆவி, ரத்தம், வார்த்தை. என்னதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி, ரத்தம், வார்த்தை. சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்துல நானு ஒரு பாவமும் பண்ணாத போது என்னை குறிச்சு சாட்சி சொல்லக்கூடியது ஆவி, வார்த்தை, ரத்தம். சொல்லுங்களேன். என்னது? பரலோகத்துல உன்னை குறிச்சு பூபதி, பரலோகத்துல உன்னை குறிச்சு யார் சாட்சி சொல்லணும்? பரிசுத்த ஆவியானவர், ரத்தம், அப்புறம் வார்த்தை. அப்போ வார்த்தையாகிய இயேசுவும், சொல்லுங்க, வார்த்தையாகிய இயேசுவும், ஆவியானவரும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் என்னை குறித்து பரலோகத்துல சாட்சியிடுகிறது. ஹல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இப்போ நான் பொய் பேசுறவன் தான், இப்போ நான் சோம்பேறி தான், இப்போ நான் திமிரு பிடிச்சவன் தான், இப்போ நான் எதிர்த்து பேசுறவன் தான். இது மாதிரி என்கிட்ட ஒரு 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் என்னை விட வேற ஒருத்தனை பார்த்துட்டு நான் என்ன சொல்றேன், இவன் அப்படி, இவன் இப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்றனோ, அல்லது அவங்கள நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு வைங்களேன், அல்லது அவங்கள நான் என்ன பண்றேன், குற்றப்படுத்துகிறேன். கண்டிக்கிறது வேற, குற்றப்படுத்துகிறேன் அப்படின்னு வைங்களேன். அப்ப நான் அவங்கள கண்டம் பண்றதுக்கு, கண்டிக்கிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது சொல்லுங்க? எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா என்னை குறிச்சு ஆவியானவரும் இயேசுவும் அவருடைய ரத்தமும் என்ன பண்ணுது, சாட்சி கொடுக்குது. என்னன்னு சாட்சி கொடுக்குது அப்படின்னா, இவன் இப்போ அந்த கரைதிரையற்ற நிலைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறான் என்று சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இவன் கரைதிரையற்றவனாக இருக்கிறான், இவன் மறுரூபமாக்கப்பட்டவனாக இருக்கிறான், இவன் கிறிஸ்துவை போல் இருக்கிறான், அதை நோக்கி முன்னேறி போய் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா எப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க பரலோகத்துக்கு போகும்போது கிறிஸ்துவ போலதான் இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? கிறிஸ்துவ போல ஆயிருவீங்க. அப்ப கிறிஸ்துவ போலதான் நம்மளை பார்க்கிறாரு ஆண்டவர். எப்படி பார்க்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பார்க்கிறாரு? கிறிஸ்துவ போலதான் பார்க்கிறாரு. இப்ப ஆண்டவர் கிறிஸ்துவ போல பார்க்கறதுனால இப்போ பிதா கேட்கிறாரு. பிதா என்னன்னு கேட்கிறாரு? இயேசுவின் ரத்தத்தை பார்த்து கேட்கிறாரு.
சுரேஷ் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. பிதா என்னன்னு கேட்குறாருங்க, சுரேஷ் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவருடைய ரத்தம் என்ன சொல்லுது, அவனா ஐயா வாயை திறந்தா எந்நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்கிறான், எந்நேரமும் அவன் விசுவாசிகளையெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார் அவரு, என்னன்னு சொல்லுவார், அவன் அப்படியே பொறுமையின் சிகரமா, அப்படியே அவன் எப்படி இருக்கான், இயேசு கிறிஸ்துவ போல ஒரு பொறுமையின் சிகரமா. இது எனக்கு நானே பிரசங்கம் பண்ணிக்கிறேன், ஏன்னா உங்களை எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு என்ன கிடையாதுங்க, என்னதுங்க, பொறுமையின் சிகரமாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவார், இயேசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவியின் கனியாகிய பொறுமையில அவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான், அதில் அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். நாங்க யாரு, வார்த்தையும் ரத்தமும் ஆவியும் 3 பேரும் சேர்ந்து இவங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த 3 பேருமே நம்மளை குறித்து சாட்சியாய் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. பரலோகத்துல கூட உங்க மேல குற்றம் சுமராது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பரலோகத்துல கூட உங்க மேல குற்றம் சுமராது. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் இறுதி வரையிலும் நம்மளை நடத்தி கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்கிறோம், நம்மளை என்ன பண்றாரு ஆண்டவரே, ஆண்டவர் எப்படி பார்க்கறாருன்னா, இன்னும் எனக்குள்ள சில குறைவுகள் இருக்கு, குற்றங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஆண்டவருடைய பார்வையில பார்க்கறதுனா, அவருடைய பார்வையில பார்த்தா அத்தனையும் எப்படித்தான் இருக்குங்க, அது ரொம்ப மோசமா இருக்கும் இல்லையா நம்ம வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருடைய அந்த சீர்பொருந்த பண்ணி அவர் என்ன சரி பண்ணி அவர் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாருங்க. அது மாதிரி நாம என்ன செய்யணும், நம்ம பார்க்கக்கூடிய ஜனங்கள் யாரா இருந்தாலும் அவங்களையும் நாம என்ன செய்யணுங்க, அவங்கள ஒரு நோயாளியா பாரு. ஆண்டவர் நோயாளியை போல பார்த்து நம்மளை என்ன பண்றாரு, உன்னை ரத்தத்தினால கழுவி இருக்கிறேன், உன்னை அபிஷேகமும் பண்ணி இருக்கிறேன், உனக்குள்ள வார்த்தையமும் வச்சிருக்கிறேன், ஆனாலும் இன்னும் நீ மனம் புதிதாகிறதுனாலே நீ மறுரூபமாகல. அதனால சர்ச்சுக்கு போ, சர்ச்சில் போய் என்ன பண்ற, வசனத்துல ட்ரைனிங் எடு, ஒரு சகோதரிகளுடைய கூட்டத்தில் இணைந்து கொண்டு நீ ட்ரைனிங் எடு, அந்த ஃபெலோஷிப் மூலமா நீ ட்ரைனிங் எடு. இப்படி எல்லாத்துலேயும் நம்மளை ட்ரெயின் பண்றாருங்க. இது எல்லாத்துலேயும் ட்ரெயின் பண்ணி என்ன பண்றாரு, 10 வருஷம் முன்னாடி இருந்த பிரேமா இன்னைக்கு இருக்கிறீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். 10 வருஷம் இருந்த மாதிரி இல்ல. 10 வருஷம் முன்னாடி இருந்த செல்வகுமார் இன்னைக்கு இருக்கிறீங்களா? இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, நம்ம நாளுக்கு நாள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ கண்ணாடியிலே பார்க்கறது மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே, கண்ணாடியில பார்க்கிற மாதிரி வசனத்தின் மூலமா இயேசு இப்படித்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே. அடுத்தது நம்ம எப்படி மாறிடுறோம், முகமுகமாய் அவரை பார்க்கும்போது அவர்தான் நான் தான் அவர் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிடுறோம், நமக்குள்ள பூரண மாற்றம் அடைந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யும், நாம என்ன செய்யணுங்க, நம்மளை எப்படி அவர் என்ன செய்யறாரு, இவனை வளர்க்கறதுக்கு இவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து நான் வளர்க்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வளர்க்கிறார். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிற தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாருங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கை தாங்க அவருக்கு ரொம்ப முக்கியம். என் ஆவிக்குரிய வாழ்க்கைய புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துற மாதிரி என்ன நடத்திட்டு போறாரு. அது மாதிரி தாங்க நானும் செய்யணும். ஹல்லேலூயா. எவனுக்கு மன்னிக்கப்பட்டதோ சொல்லுங்க வசனத்தை, எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனிடத்துல அதிகம் கேட்கப்படும் இல்லையா. அப்போ நீங்க நம்ம பாவத்தை ஆண்டவர் நிறைய மன்னிச்சிருக்கிறாரு இல்லையா, இன்னும் மன்னிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் என்னை பரிசுத்தமாக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் என்ன நடத்திட்டு இருக்கிறாரு. அப்ப நான் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரையும் நான் என்ன பண்ணணும், இவங்களுடைய ஆவிக்குரிய நோயை குணமாக்குகிறதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவங்க சுபாவ நோயை குணமாக்குகிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இவங்க முரட்டாட்ட நோயை குணமாக்குகிறதற்கு எனக்கு வெளிப்பாட்டை தாரும் ஆண்டவரே. இவங்க பிடிவாத நோயை குணமாக்குகிறதற்கு எனக்கு வெளிப்பாட்டை தாரும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இப்ப இந்த பார்வை நமக்கு வந்துருச்சுன்னா அப்ப நமக்குள்ள என்ன வராதுங்க, நமக்குள்ள கோபம் எதனால வருதுங்க, நம்ம ஒன்றை எதிர்பார்க்கிறோம், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், அதனால தான் கோபம் வருது. அதே மாதிரி சில எதிர்பார்ப்புகள் நம்மகிட்ட இருக்கு. விசுவாசியா உங்ககிட்ட எனக்கு சில எதிர்பார்ப்பு இருக்கு, அதே மாதிரி பாஸ்டரா எங்கிட்ட உங்களுக்கு சில எதிர்பார்ப்பு இருக்கு.
அதே மாதிரி குடும்பத்தில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்களுக்கு என்ன இருக்குதுங்க? எதிர்பார்ப்பு இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க கிட்ட சில எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த உலகத்தில் எல்லார்கிட்டையும் நாம் என்ன பண்ணுறோம்? எதிர்பார்ப்போடு கூட நாம் பழகுகிறோம். ஆனால் நான் எதிர்பாராமல் நான் என்ன பண்ண போகிறேன்? நான் அவர்களுக்கு நான் ஒன்றை கொடுத்து கொண்டே இருக்க போகிறேன். நான் கொடுத்துக்கிட்டே இருக்க என்ன நடந்துருங்க? அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பித்து விடும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஹல்லேலூயா. சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அடே கிருபையினால் எங்களை ரட்சித்து இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி உம்முடைய ரத்தம் அடே எங்களை முற்றிலுமாய் கழுவி இருக்கிறது, பரிசுத்தமாக்கி இருக்கிறது, கிறிஸ்துவை போல எங்களை மாற்றி இருக்கிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்துவாகிய நீர் எங்களை அடே அப்பா நீதிமான்கள் ஆக்கி இருக்க மனுஷன் எங்களை குற்றம் சுமத்த முடியாது. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் பூரணமாய் கழுவப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கோபாக்கினைக்கு நாங்கள் நீங்களாக்கி இருக்கிறோம் ஆண்டவரே, நீக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே, அன்பின் குமாரர்களாய் இருக்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ரத்தம் முழுவதுமாய் சுத்திகரிக்கப்பட்டு உம்முடைய ரத்தமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சுபாவங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வசனத்தினால் மேற்கொண்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெயிக்க ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தம் எங்களை பரிபூர்ணமாய் அடரே முழுவதுமாய் சுத்திகரித்து குற்றமற்றவர்களாய் அடரே கரைதரை அற்றவர்களாய் அடரே அப்பா பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை நிறுத்தி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ரத்தம் அனுதினமும் எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அந்த ரத்தம் முழுவதுமாய் எங்களை மாற்றி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் எங்கள் சுபாவங்களை நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிசாசை ஜெயிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.